கூடிய தண்ணி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே 4 அடி ஆழத்துக்கு கால்வாயை நம்ம தூர்வாரி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆங்காங்கே வரக்கூடிய தையில் இருக்கக்கூடிய அமலைச்செடிகள் வர்றதுனால இந்த மடைகள் வந்து அடைச்சிருக்கிறது. நம்ம வாகனங்கள் ரெடியாக நிப்பாட்டி இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் வாகனங்கள் வந்தோடனே இந்த நீர்நிலையிலுடைய அடியில் இருக்கக்கூடிய அமலைச்செடிகளை நம்ம எடுத்து விட்டோம் மேலே ரோட்டுக்கு ஏறாது. ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு எந்த பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம அந்த பணிகளை செஞ்சு வருகிறோம். எத்தனை இடத்துல பாதிப்பு இருக்குது, எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் சார்? இப்போ அதுக்கு எனக்கு கிடைச்ச தகவல்படி இப்போ இந்த காட்சி மாவட்டம் டவுன் பகுதி காட்சி மாவட்டம், அதே மாதிரி இந்த உசேனி ஸ்கூல்னு சொல்லுவோம் பக்கத்தில் 2 ஜங்ஷனில் வந்து பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தில் நம்ம ஏற்கனவே இந்த ஜானிராம பரணி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு சிறிய பாலம், அந்த பாலம் கொஞ்சம் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்குது. அதை நம்ம நேராக செய்து அந்த பாலத்தை நம்ம வந்து அடியில் நிறைய கேபிள்கள்லாம் போகிறது, ஈபி கேபிள்லாம் போகிறதுனால நம்ம பணிகளை நின்று அந்த இடத்துல நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா அந்த ஜங்ஷனில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அதை வடிஞ்சிரும். அது மாதிரி மேலப்பகுதி பகுதிகளில் வந்து எனக்கு இப்போ தகவல் வந்திருக்கு. இப்போ நான் இதை முடிச்சுட்டு நான் அந்த பகுதியை நான் செல்லுதேன். எத்தனை குடியிருப்புகள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? குடியிருப்பு மக்களை தான் அப்புறப்படுத்திருக்கேன். இல்லை இப்போ எதுக்கு வந்து அந்த குடியிருப்பு பகுதியை வந்து ஒரு இடத்த தங்க வைக்கக்கூடிய நிலை இல்லை. அப்படி வரக்கூடிய நிலையத்தில் நம்ம பக்கத்தில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கலைஞர் ஸ்கூலில் ரெடியாக இருக்கோம். ஏற்கனவே மாவட்ட செயலர் நிர்வாகம் வந்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டதுனால நம்ம அந்த கலைஞர் ஸ்கூலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மக்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்ம தயார் நிலையில் தான் இருந்துகிட்ருக்கோம்.